வெல்கம் டு communication.com யூடியூப் சேனல். communication.com யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கலாம். Today we are going to see the usage of get. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெட்டோட யூசேஜை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கெட்டுன்றது வெர்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் நம்ம ஜென்ரலாக பெறுதல்னு கெட்டை யூஸ் பண்ணுவோம். பட் இங்கிலீஷ் இஸ் அ ட்ரிக்கி லாங்குவேஜ். கெட்டை நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கெட் ஃபார் ரிசீவ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பெறுதல்னு தமிழில் சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு கெட் சம் ஐடியாஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். இங்கே உங்கள் பிரதர் ஃபுட்பால் விளையாட ரொம்ப ஆசைப்படுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு எப்படி விளையாடணும்னு தெரியலை. அதே கிரவுண்டில் உங்கள் பிரதரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. ஹி ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் 5 years in many tournament. ஸோ இங்கே நம்ம பிரதருக்கு ஒரு சஜஷன் கொடுக்க வேண்டியது என்னென்னா கெட் சம் ஐடியாஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல கெட்டுன்றது பெறுதலை குறிக்கும். ஐ ஹோப் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸாம்பிள். அடுத்ததாக கெட் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பிரிங். தமிழில் இதை கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளாக ஐ ஹாவ் டு கோ அண்ட் கெட் மை ஒய்ஃப் ஃப்ரம் தி ஏர்போர்ட். ஒரு விமான நிலையத்தில் ஒரு லேடி ரொம்ப நேரமாக அவங்க ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு வராரு. லைக் நான் தான் போய் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும். இந்த இடத்துல கெட்டுன்றது பிரிங்கை குறிக்கும். இந்த பிரிங்கை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிரிங்னா கொண்டு வரதுன்னு அர்த்தம். ஐ ஃபீல் ஸோ thirsty, ப்ளீஸ் கெட் மீ சம் வாட்டர். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த இடத்துல கெட்டுன்றதை பிரிங்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக கெட்னா பையிங் சம்திங் ரெகுலர்லி. தமிழில் வாங்குதல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் டு கெட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் ஆன்லைன். நீங்கள் ஒரு வேறு ஏரியாவுக்கு வீடு சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிருக்கீங்க. பட் எங்கே ரெகுலராக வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னு தெரியலை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்பீங்க. லைக் வேர் டு யூ கெட் த வெஜிடபிள்ஸ் டெய்லி அப்படின்னு கேட்பிங்கன்னா உடனே அவங்களோட ரிப்ளை வந்து நான் டெய்லி ஆன்லைன்லேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கெட் இன்ஸ்டெட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். தமிழில் இதை சாதனைன்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஹவு மச் மார்க்ஸ் டிட் யூ கெட் இன் யுவர் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு கேட்கும்போது ஐ காட் சென்டம்னு சொல்லலாம். ஒரு பேரண்ட் அவங்க பையனை பார்த்து கேட்குறாங்க, நீ லாஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னு கேட்குறப்ப நான் சென்டம் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த பிளேஸில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை குறிக்கும். இங்கே நம்ம கெட்டோட பாஸ்ட் ஃபார்மாக தான் காட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கெட் ஃபார் இல்னஸ். இதை தமிழில் உடல் நலமின்மைன்னு சொல்லலாம். ராஜேஷ் கெட்ஸ் வெரி பேட் ஹெடேக். இன்றைக்கி ராஜேஷுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. ஆர் ஐ காட் வெரி பேட் ஹெடேக் எஸ்டர்டே. எனக்கு நேற்று ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்டிஷன். இதை தமிழில் அறிக்கை இல்லைனா நிபந்தனைன்னு சொல்லலாம். தே பிளான் டு கெட் மேரிட் ஆஃப்டர் 6 months. அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு எப்போ அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு கேட்டால் அவங்க 6 months அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது கெட் யூஸ் பண்ணுவோம். இதை ஃப்யூச்சர் டென்ஸில் தே ஆர் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த்னும், பாஸ்ட் டென்ஸில் தே காட் மேரிட்னு சொல்லலாம். நெவர் சே ஹீ மேரிட் ஆர் ஷீ மேரிட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஹீ மேரிட் ஆர் ஷீ மேரிட் நம்ம சொல்லவே கூடாது. அடுத்ததாக கெட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்ட். தமிழில் நம்ம தொடக்கம்னு ஆரம்பம்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ, ஸோ ஐ மஸ்ட் கெட் கோயிங் சூன். உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் ஆகுது, நான் கிளம்பணுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு கிளம்புறப்ப நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலாம். அடுத்ததாக ஃபைனலாக இங்கே கெட் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட். தமிழில் புரிந்து கொள்ளுதல்னு சொல்லுவோம். ஐ டிட் நாட் கெட் த கான்செப்ட். எனக்கு இந்த கான்செப்ட் புரியலைன்னு சொல்கிறது. ஆர் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் யூ, ஸ்பீக் லவுடர். ஒரு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் பேசுகிறது புரியலை, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம கெட்டை யூஸ் பண்ணலாம். Hope you all enjoy this lesson today. I will meet you soon with some other interesting lesson. Thank you.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.